வாக்கு எண்ணும் மையங்களில் CRBF பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்தை தமிழக வெற்றிக் கழகம் வலியுறுத்தியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை தாவேக்கு துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நடந்து முடிந்த தேர்தலில் பல வாக்குச்சாவடிகளில் குளறுபடிகள் நடந்ததாகவும் அதை பற்றி புகார் அளித்ததாக கூறினார். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணும் மையங்களில் தகராறு ஏற்படுவதை தவிர்க்க வாக்கு எண்ணும் மையங்களில் CRPF படை பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக கூறினார். தபால் வாக்குகளை எண்ணும் போது வீடியோ மூலம் பதிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். போஸ்டல் பேலட் முழுவதும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணணும். அந்த வீடியோ ரெக்கார்டிங்கை கண்டிப்பாக முடிஞ்ச பிறகு எங்களுக்கும் தரணும்னு கேட்டிருக்கோம். அது கண்டிப்பாக முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் மொத்த கவுண்டிங் சென்டர்ஸ்க்கும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா திமுகவினர் தேவையில்லாத தகராறுகளை செய்ய ஏற்பாடு செய்திருப்பதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதனால் கவுண்டிங் சென்டர்ஸ்க்குள்ளே கூடுதல் பாதுகாப்பு, அது மத்திய படையை வைத்து கூடுதல் பாதுகாப்பு, காவல்துறை இல்லாமல் மத்திய படையை வச்சு கூடுதல் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அது கண்டிப்பாக கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா போஸ்டல் பேலட் முக்கியமாக என்னென்னா, போஸ்டல் பேலட்டில் எல்லா போஸ்டல் பேலட்டையும் ஸ்கேன் பண்ணணும். அது இல்லாமல் அந்த போஸ்டல் பேலட் கடைசி 2 ரவுண்டு EVM முடிகிறதுக்கு முன்னாடியே போஸ்டல் பேலட் முடிஞ்ச பிறகு தான் கடைசி 2 ரவுண்டு முடியணும்னு கேட்டிருக்கோம்.